ஆர்வி அர்லேக்கர் உடனான தாவேக தலைவர் விஜயனுடைய சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. சந்திப்பு முடிந்த பிறகு அவர்களுடைய வாகனங்கள் வெளியில் செல்வதை நாம் காட்சிகளில் பார்த்து வருகிறோம். ஆளுநர் மாளிகையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக நேற்றைக்கு விஜய் உரிமை கோரிய நிலையில் அது தொடர்பான கூடுதல் விளக்கங்கள் கேட்கப்பட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு மீண்டும் ஆளுநரை விஜய் சந்தித்தார். அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடைபெற்ற நிலையில் சந்திப்பு நிறைவடைந்து அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது, என்ன பேசினார்கள், அடுத்த கட்டமாக ஆளுநர் மாளிகை என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது குறித்த அந்த தகவலை எப்போது எதிர்பார்க்கலாம்? சுமார் 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்று நிறைவு பெற்றது. இன்னும் சில மணி நேரங்கள்ல ஆளுநர் மாளிகை வளாகத்திலிருந்து இந்த சந்திப்பு தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. மீண்டும் 2வது முறையாக விஜய் தொண்டர்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த வலியுறுத்திருக்கிறார், ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். ஆளுநர் மாளிகை ஆளுநர் பல்வேறு கேள்விகளையும் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் கேட்டறிந்திருக்கிறார். இந்த நிலையில் இன்னும் சில மணி நேரத்தில் ஆளுநர் மாளிகை ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட இருக்கிறது. அதுல குறிப்பாக கைப்பற்றக்கூடிய தாவேகாவிற்கு ஆட்சி அமைப்பிற்கான அழைப்பை விடுப்பார் ஆளுநர் என ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இருப்பினும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஒரு சில மணி நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. நேற்றைய தினம் 112 இடங்கள் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என அறிவித்திருந்த அவர்களுக்கு நேற்று தினம் ஆளுநர் எவ்வித பதிலும் தெரிவிக்காத நிலையில 24 மணி நேரத்திற்குள்ள மீண்டும் 2வது முறையாக ஆளுநருடைய அழைப்பின் பேரில் தாவேகா தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு வரவழைக்கப்பட்டார். அந்த அடிப்படையில பல்வேறு கேள்விகள், பல்வேறு விளக்கங்கள் அவரிடம் பெறப்பட்டது. குறிப்பாக பெரும்பான்மைக்கு எத்தனை நாட்கள் கால அவகாசம் வழங்க முடியும், அதற்குள் நிரூபிக்க வேண்டும், 118 இடங்கள் பெரும்பான்மைக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் சட்டப்பேரவையில பெரும்பான்மை யாரெல்லாம் ஆதரவு தர இருக்கிறாங்க, இந்த பல்வேறு விளக்கங்களை கேட்டறிந்திருக்கிறார் ஆளுநர் மாளிகை. இன்னும் சில மணி நேரத்துல தன்னுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஆளுநர் மாளிகை வளாகம் வெளியிடும் எதிர்பார்க்கப்படுது. அதுல தாவேகாவிற்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து பெரும்பான்மையை குறிப்பிட்ட நாட்களுக்குள் பேரவையில நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பை ஆளுநர் மாளிகை வெளியிடக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு 1 மணி நேரம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக ஆளுநர் மாளிகைக்கு 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று, ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுப்பது. அப்படி அழைப்பு விடும் பட்சத்தில் என்ன நடைமுறை பின்பற்றப்படும்? மின்னஞ்சல் மூலமாக அழைப்பு விடுக்கப்படுமா, அல்லது அந்த ஃபார்மலான அழைப்பு என்பது எப்படி நிகழும்? அப்படி இல்லாத பட்சத்தில் விளக்கம் ஏதேனும் ஆளுநர் மாளிகை தரப்பில் கொடுக்கப்படுமா? பொதுவாக ஆளுநர் மாளிகையிலிருந்து கடிதம் தான் முதல்ல அனுப்பப்படும். தாவேகா தலைமைக்கு அந்த கடிதத்தை கொடுப்பாங்க. அதே போல செய்தி குறிப்பாகவும் ஆளுநர் மாளிகை வெளியிடும். குறிப்பா தாவேகா தலைவர் விஜய் இந்த சந்திப்புல ஆளுநருடைய கன்சல்டேஷனுக்கு பிறகு ஆளுநர் பல்வேறு கொடுத்த அந்த ஆதரவு கிடைத்த ஆய்வு செய்ததற்கு பிறகு ஆளுநர் ஆட்சி அமைக்க தாவேகாவை அழைத்தார் அப்படிங்கிற ஒரு கடிதம் தாவேகாவிற்கும் போகும். அதே போல செய்தி குறிப்பாகவும் வெளியிடப்படும். அதே போல ஒருவேளை ஆட்சி அமைக்க அந்த 118 இடங்களை கன்வின்ஸ் ஆகல அப்படின்னா அந்த விளக்கம் அது கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. குறிப்பாக 118 இடங்களை பெரும்பாலும் நிரூபிக்கல, அவங்க நம்பர்ஸ் கன்வின்ஸ் ஆகலன்னா ஆளுநர் கேன் ஸ்டே. பட் இந்த முறை இந்த 2வது சந்திப்புல பல்வேறு கேள்விகளை, விளக்கங்களை, நம்பர்ஸ் தொடர்பா, எண்ணிக்கை தொடர்பா ஆளுநர் கேட்டிருந்திருக்கார். 1 hour இந்த மீட்டிங் நடந்திருக்கு. இந்த 1 hourல விஜயும் அவங்களுக்கு மூத்த நிர்வாகிகளும் பல்வேறு விஷயங்கள பெரும்பான்மை தொடர்பான அவங்களுக்கான நம்பர்ஸ் 108, 107 இருக்கு. அதே போல கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறோம். அவர்கள் நாளைக்கு தங்களுடைய முடிவுகளை அறிவிப்பதாக தெரிவித்திருப்பதையும் ஆளுநரிடம் எடுத்துரைத்திருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் அவங்களுக்கு இழப்பா இருக்கு. 118 நாங்க அட்டைன் பண்ணிடுவோம். ஸோ நாங்க ஹவுஸ்ல ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் ஆளுநர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஆளுநர் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு கடிதமா தாவேகாவிற்கு ஒரு கடிதமா ஆட்சி அமைக்க உங்களை அழைக்கிறோம் ஒரு கடிதத்தை தாவேகாவிற்கு அனுப்புவாங்க. அதே நேரத்தில் செய்தி குறிப்பாகவும் ஆளுநர் மாளிகை வளாகத்திலிருந்து வெளியிடப்படும். தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்கிறோம் அப்படின்னு டேட்டு என்ன நேரம் அப்படிங்கிறத தாவேகா அவங்க கட்சி தலைமை இதை முடிவு செய்யும். ஸோ கால்பவர் பண்றதை மட்டும் லெட்டரா வரும். அப்படியே
அபினேஷ், இப்போ ஒருவேளை அழைப்பு விடுக்கப்படும் பட்சத்தில் இன்றைக்கே பதவியேற்பு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது நாளைக்கு தான் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா? பதவியேற்பு இன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா நேற்று தினம் கடந்த 2 நாட்களாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் அந்த பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில அது நேற்று இரவுல இருந்து அந்த பணிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் தமிழ்நாடு அரசுடைய பொதுத்துறை அதை மேற்கொள்ளும். எனவே இன்றைக்கு அந்த பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆளுநருடைய அறிவிப்பு வர வேண்டும், அவர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும். அந்த அழைப்பை பொறுத்து தேதியை தாவேக்காவினர் முடிவு செய்து அரசுடைய பொதுத்துறை அதுக்கான ஏற்பாடுகளை செய்யும். இன்விடேஷன் வழங்கணும், முக்கிய விருந்தினர்கள் அழைக்கப்படுவாங்க. அதுக்கு பிறகு அந்த பதவியேற்பு விழா நடைபெறும். இன்றைக்கு அந்த பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்படின்னு ஆளுநரை சுமார் 1 மணி நேரத்திற்கு சந்தித்த விஜய் அந்த சந்திப்பு நிறைவு பெற்று அங்கிருந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். கூடுதலான விளக்கங்கள் ஆளுநர் மாளிகை தரப்பில் கேட்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த விளக்கங்களை கொடுப்பதற்காக விஜய் வந்தார் என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஆளுநர் மாளிகை என்ன முடிவெடுக்க போகிறது என்பது குறித்த எதிர்பார்ப்பு அதிகமாக எழுந்துள்ளது. எனவே அடுத்த சில மணி நேரங்களில் ஆளுநர் மாளிகையின் முடிவு என்ன என்பது தெரிய வரும். சார்ந்து நாம் தொடர்ந்து நிலையை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.